Hi friends, welcome to my channel. It's Biotam Notes. நம்ம இன்னைக்கு பயோசாலஜியில் செகண்ட் சாப்டர் ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுலேயும் 2 important 5 mark questions தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், செகண்ட் ஒன் மென்ஸ்ட்ரல் சைக்கிள். ஸோ வீடியோக்குள்ளே போக முன்னாடி என் சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிச்சா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இஸ் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். ஸோ இந்த டாபிக் தெரியணும்னா ஃபஸ்ட் அதோட அவுட்டர் ஸ்ட்ரக்சர் நமக்கு தெரியணும். ஸோ இதுதான் யூட்ரஸ். ஸோ கருப்பை ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் மேஜர் ஆர்கனோட ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த யூட்ரஸை 4 பிரிச்சிருக்காங்க. ஸோ மேலே இருக்கிற பார்ட்டை ஃபண்டஸ்னு சொல்லுவோம், செகண்ட் அந்த மிடில் பார்ட்டை வந்து பாடின்னு சொல்லுவோம், நெக்ஸ்ட் அதுக்கு கீழே சர்விக்ஸ், நெக்ஸ்ட் அது எக்ஸ்டர்னல் நமக்கு தெரிகிற அந்த பார்ட்டை வெஜைனா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த யூட்ரஸ் வந்து 2 சைடும் ஒரு டியூப்பில் கனெக்ட் ஆகியிருக்கு. அந்த டியூப் பேர் ஃபலோப்பியன் டியூப். அந்த டியூப் முடிகிற இடத்துல தான் ஓவம், அதாவது ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் அங்கே தான் இருக்குது. ஸோ இதுதான் அவுட்டர் ஸ்ட்ரக்சர். ஸோ நம்ம இப்போ வந்து 5 மார்க் கொஸ்டின்குள்ளே போகலாம். ஸோ ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்னு கேட்டால் ஸோ ப்ரெசன்டேஷன் ஃபஸ்ட் இந்த மாதிரி தான் இருக்கணும். ஃபஸ்ட் வந்து பிரின்சிபல் ஆர்கன், ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தோட பிரின்சிபல் ஆர்கன் எது, அசசரி கிளாண்ட் எதுன்னு சொல்லி தனியாக மென்ஷன் பண்ணி காமிக்கணும். ஸோ பிரின்சிபல் ஆர்கன்னு பார்க்கும்போது ஸோ அந்த பிக்சரில் பார்த்தீங்களா ஆரஞ்சு கலரில் இருந்தது ஓவரி. ஸோ அதை ஒட்டி என்ன இருக்குது, ஃபலோப்பியன் டியூப், அப்புறம் ஃபண்டஸ் யூட்ரஸ் இருக்கும், செர்விக்ஸ், வெஜைனா, எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியா. ஸோ அந்த பிக்சரை ஞாபகம் வச்சிங்கன்னா இந்த பிரின்சிபல் ஆர்கன் ஆர்டராக எழுதலாம். நெக்ஸ்ட் அசசரி கிளாண்ட். ஸோ இந்த ஆர்கன், இந்த பிரின்சிபல் ஆர்கன் கூட அங்கங்கேயா குட்டி குட்டி கிளாண்ட்ஸ் இருக்கும். கிளாண்ட் அப்படின்னா என்னென்னா ஏதோ ஒன்று சுரக்கிறது தான் கிளாண்டுன்னு சொல்லுவோம். ஸோ அசசரி கிளாண்ட்ஸ் என்னலாம்னா பார்த்தோலின்ஸ் கிளாண்ட், ஸ்கீன்ஸ் கிளாண்ட், மேமரி கிளாண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஓவரி அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ இது இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஸ்டின் டூ. ஸோ வாட் இஸ் த primary sex organ in male or அப்படின்னு கேட்டால் ஸோ இட்ஸ் ஸ்பெர்ம். ஸோ primary sex organ in femaleன்னு கேட்டாங்கன்னா அது ஓவம். ஸோ ஓவரிங்கிறது ஒரு primary sex organ. ஸோ ஒரு ஓவரி 2 சைடும் இருக்கும். ஸோ அப்டாமன்னா ஒன்றும் இல்லை, நம்மளோட ஸ்டொமக்கை தான், ஸ்டொமக் ரீஜியனை தான் அப்டாமன்னு சொல்லுவோம். ஸ்டொமக்கை 3 பிரிச்சிருப்போம், அப்பர் அப்டாமன், மிடில் அப்டாமன், லோவர் அப்டாமன். ஸோ அம்பிளிகஸ்க்கு கீழே இருக்கிறது தான் லோவர் அப்டாமன். ஸோ இந்த ஓவரிஸ் எங்கே இருக்குன்னா இந்த லோவர் அப்டாமனில் 2 சைடும் இருக்குது, யூட்ரஸோட 2 சைட்லையும் இருக்கும். ஸோ இந்த ஓவரிஸ் என்ன ஷேப்பில் இருக்குன்னா எலிப்டிக்கல் ஷேப்பில் இருக்குது. ஸோ அதோட சைஸ் 2 to 4 சென்டிமீட்டர் லாங்காக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இதில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோமா, அதாவது இந்த ஓவரிஸ் வந்து ஸ்ட்ரோமாவால் மேடாகி இருக்கு. ஸோ அவுட்டர் ஸ்ட்ரோமா, இன்னர் ஸ்ட்ரோமான்னு சொல்லுவோம். ஸோ அவுட்டரை வந்து கார்டெக்ஸ்னு சொல்லலாம், இன்னரை மெடூலான்னு சொல்லலாம். ஸோ கார்டெக்ஸில் என்ன இருக்குன்னா ஒவேரியன் ஃபாலிக்கிள்ஸ், குட்டி குட்டியாக ரவுண்டாக ஃபாலிக்கிள்ஸ் இருக்கும். மெடூலாவில் என்ன இருக்குன்னா பிளட் வெசல்ஸ். ஸோ அந்த ஆர்கன், அந்த யூட்ரஸ்க்கு சப்ளை பண்ணுற பிளட் சப்ளை, லிம்ஃபாட்டிக் நர்வ் சப்ளை எல்லாமே அதில் தான் இருக்குது. ஸோ ஓவரி வந்து நம்மளோட பெல்விக் வாலில் அட்டாச் ஆகி இருக்கும். ஸோ யூட்ரஸ் எங்கே அட்டாச் ஆகியிருக்குன்னா ஒவேரியன் லிகமெண்ட்டில். ஸோ இது இவ்வளோ தான் ஓவரி. ஸோ ஓவரின்னா கேட்டாங்கன்னா ஸோ ப்ரைமரி செக்ஸ் ஆர்கன், ஒன் ஆன் ஈச் சைட் ஆஃப் த லோவர் அப்டாமன் எழுதணும், என்ன ஷேப்பில் இருக்குது, என்ன சைஸில் இருக்குது, நெக்ஸ்ட் அதோட லேயர் இன்னர் கார்டெக்ஸ், அவுட்டர் மெடூலா. ஸோ இவ்வளோ தான் ஓவரிஸ். நெக்ஸ்ட் வந்து ஃபலோப்பியன் டியூப். ஸோ ஃபலோப்பியன் டியூபை வந்து யூட்டரின் டியூப்னு சொல்லலாம், ஓவி டக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது நான் வந்து வரைஞ்சி காமிச்சிருக்கேன். ஸோ இந்த ஃபலோப்பியன் டியூபை வந்து 4 பிரிக்கலாம். ஓகே, ஸோ ஃபிங்கர் லைக் ஸ்ட்ரக்சர் இஸ் கால்டு ஃபிம்ப்ரியே. ஸோ இதில் நான் மார்க் பண்ணியிருக்கேன் பிக்சரில். ஸோ ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷனாக இருக்கும். இந்த ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன் தான் விச் ஹோல்டு த ஓவரியை ஹோல்டு பண்ணி வச்சுருக்கும். ஸோ அதுக்கு அடுத்த லேயர் பார்த்தீங்கன்னா இன்ஃபண்டிபுலம். ஸோ இன்ஃபண்டிபுலம்ங்கிறது ஃபனல் ஷேப்பில் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஆம்புலா. ஸோ இந்த ஆம்புலாவில் தான் ஃபர்டிலைசேஷன் நடக்கும். ஸோ ஓவமும் ஸ்பெர்மும் இந்த இடத்துல தான் ஃபியூஸ் ஆகும். நெக்ஸ்ட் இதோட ஓப்பனிங், அதாவது யூட்ரஸோட ஓப்பனிங் ஏரியாவை வந்து இஸ்துமஸ்னு சொல்லும். ஸோ இது ஷார்ட் ஏரியா தான், ஆனால் பட் ரொம்ப திக்காக இருக்கும். ஓகேவா. ஸோ ஃபலோப்பியன் டியூபை 4 பிரிச்சிருக்கோம். ஸோ ஃபலோப்பியன் டியூப்ஸ் ஆர் டிவைடட் into 4 regions. First one is fimbria. It is a
finger like projections which hold the ovary. Second is infundibulum, funnel shape. Third is ambula, here the fertilization takes place. Fourth one is isthmus. இது வந்து short and thick in nature. Next வந்து என்ன பார்க்க போறோம்னா uterus. So uterus தான் இப்போ பார்க்க போறோம். ஸோ நம்ம ஒரு ஸ்ட்ரக்சர் ஸ்டார்டிங்கில் பார்த்தோம்ல, ஸோ அந்த ஸ்ட்ரக்சரை தான் எகெயின் பார்க்குறோம். ஸோ யூட்ரஸை வந்து ஊம்புன்னு சொல்லலாம், சைல்ட் பியரிங் ஆர்கன். ஸோ யூட்ரஸ் இஸ் ஆல்சோ கால்ட் ஊம்ப் அண்ட் சைல்ட் பியரிங் ஆர்கன். யூட்ரஸ் எப்படி இருக்குன்னா திக் வால், ஸோ ரொம்ப கெட்டியான மசில்ஸ்னால மேடாகி இருக்குது. ஹைலி வாஸ்குலர், ஸோ நிறைய பிளட் சப்ளை எல்லாம் இங்கே இருக்கும். வெசல்ஸ் ஷேப் பார்த்தீங்கன்னா இன்வெர்டட் பியர் ஷேப். ஸோ பியர் ஃப்ரூட் பார்த்துருப்பீங்க. ஸோ அதான் அந்த ஃப்ரூட்டை இன்வெர்டடாக உல்ட்டாவாக வச்சா என்ன ஷேப்பில் இருக்குமோ ஸோ அந்த ஷேப்பில் தான் நம்மளோட யூட்ரஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இது வந்து ரவுண்டட் ரீஜியன் சுப்பீரியர். ஸோ மேலே வந்து ரவுண்டட் ரீஜியனில் இருக்கும், அதுதான் ஃபண்டஸ்ன்னு சொல்லுவோம். நேரோ, ஸோ மேலேருந்து நேரோவாக கீழே ஒரு ஓப்பனிங் இருக்குது. ஸோ அதை வந்து சர்விக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ லாஸ்ட் மோஸ்ட் லேயர் இஸ் வெஜைனா. ஸோ இப்போ நான் யூட்ரஸ் பிக்சர் வந்து ஷார்ட்டாக வரைஞ்சி காமிச்சிருக்கேன். ஸோ அதில் ஒன்றும் இல்லை, பார்ட்ஸை தான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ தென் வால்ஸ் ஆஃப் யூட்ரஸ். ஸோ 3 மார்க்கும் கேட்பாங்க, வாட் ஆர் த வால்ஸ் ஆஃப் யூட்ரஸ் ஆர் எக்ஸ்பிளைன் த வால்ஸ் ஆஃப் யூட்ரஸ்னு. ஸோ அவுட்டர் மோஸ்ட் லேயர் வந்து பெரிமெட்ரியம்னு சொல்லுவோம். மிடில் லேயர் ஆஃப் த யூட்ரஸ் இஸ் myometrium which is made of muscles. Innermost layer is endometrium which is made of the glands. ஓகேவா? ஸோ 3 லேயர் இருக்குது. அவுட்டர் பெரிமெட்ரியம், மிடில் மயோமெட்ரியம், இன்னர் எண்டோமெட்ரியம். ஸோ வெஜைனா, ஸோ இந்த எண்டோமெட்ரியம் தான் மென்ஸ்ட்ரல் சைக்கிள் அப்போது ரொம்ப சேஞ்சஸ் நடக்கிறது இதில் தான். ஸோ அது வந்து நெக்ஸ்ட் கொஸ்டின் படிக்கும்போது பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து வெஜைனா. ஸோ வெஜைனா இஸ் ஏ லார்ஜ் ஃபைப்ரோமஸ்குலர் டியூப். ஸோ வெஜைனா என்னது லாஸ்ட் பார்ட்டு. ஸோ இது எப்படி இருக்குன்னா லார்ஜ், ரொம்ப பெரிய ஃபைபரும் மசில்ஸும் சேர்ந்த ஒரு டியூப் தான் வெஜைனா. ஸோ இது அதனால தான் ஃபைப்ரோமஸ்குலர் டியூப் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது எங்கேருந்து எங்கே வர எக்ஸ்டெண்ட் ஆகிருக்குன்னா ஃப்ரம் த சர்விக்ஸ். ஸோ சர்விக்ஸ்லேருந்து அவுட்டர் ஓப்பனிங் தான் எக்ஸ்டீரியர் ஓப்பனிங்னு சொல்கிறோம். ஸோ அது வர இந்த வெஜைனா வந்து எக்ஸ்டெண்ட் ஆகியிருக்கு. ஸோ இதை வந்து கப்புலேஷன் ஆர்கன்னு சொல்லலாம். ஸோ விச் இன் ஃபீமேல்ஸ் விச் ஆர்கன் இஸ் கால்டு கப்புலேஷன் ஆர்கன்னு கேட்டால் ஸோ இட்ஸ் வெஜைனா. நெக்ஸ்ட் எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியா இஸ் ஆல்சோ கால்ட் வல்வா. ஸோ இதில் வந்து என்னெல்லாம் இருக்குன்னா லேபியா மெஜோரா. ஸோ ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தில் அவுட்டராக பார்க்குற அந்த பார்ட்ஸை தான் லேபியா மெஜோரா, மைனோரா, கிளைடோரிஸ் அண்ட் ஹைமன்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து கிளான்ஸ். ஸோ பிரின்சிபல் ஆர்கன்ஸ் முடிச்சுட்டோம் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தில். ஸோ இப்போ வந்து கிளான்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ கிளான்ஸில் வந்து பார்த்தோலின் கிளான்ஸ். ஸோ பார்த்தோலின் கிளான்ஸை வந்து வெஸ்டிபுலார் கிளாண்டுன்னு சொல்லலாம். ஸோ இது வந்து வெஜைனா இருக்குல்ல, அந்த வெஜைனல் ஓப்பனிங்க்கு ரைட் அண்ட் லெஃப்ட் சைடில் இருக்கும். ஸோ இது எதை செக்ரேட் பண்ணோன்னா மியூக்கஸை செக்ரேட் பண்ணும். மியூக்கஸ்னால் ஒன்றும் இல்லை, சளி போல் திக் ஃப்ளூயிடை செக்ரேட் பண்ணும். ஸோ இது எதுக்குன்னா அந்த இடத்த வந்து எப்போவுமே வளன்னு வச்சுருக்க வேண்டி. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்கீன்ஸ் கிளான்ஸ். ஸ்கீன்ஸ் கிளான்ஸ் எங்கே இருக்குன்னா வெஜைனாவோட ஃப்ரண்ட் ஆன்டீரியர், ஏ பார் போட்டிருக்கேன். ஸோ இது வந்து ஆன்டீரியர்னா ஃப்ரண்ட்டுன்னு அர்த்தம். ஸோ வெஜைனாவோட ஃப்ரண்ட்டில் இருக்கிற அந்த கிளாண்ட், ஸ்கீன்ஸ் கிளாண்ட், சைடில் இருந்துச்சுன்னா அது பார்த்தோலின் கிளான்ஸ். ஸோ இதுவும் சேம் மியூக்கஸை தான் செக்ரேட் பண்ணும். இதுக்குன்னா லியூப்ரிகேஷனுக்கு. நெக்ஸ்ட் வந்து ஹைமன். ஸோ ஹைமன்னா என்னென்னா ஸோ இது வந்து ஒரு டிரான்ஸ்பேரண்ட் லேயர், கண்ணுக்கு தெரியாத ஒரு லேயர். ஸோ இது வெஜைனல் ஓப்பனிங் பக்கத்தில் தான் இருக்கும். ஸோ இது வந்து கிழிஞ்சிடுச்சு, அந்த ஹைமன் கிழிஞ்சிடுச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு காய்டஸ் நடந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து மேமரி கிளாண்ட். ஓகே, லாஸ்ட்டு accessory gland is mammary gland. So here mammary gland வந்து modified sweat gland. ஸோ நம்ம உடம்புல ஸ்வெட் கிளாண்ட்ஸ் இருக்குல்ல, ஸோ வேர்வையை சுரக்கிற கிளாண்டை மாதிரி தான் இந்த மேமரி கிளாண்டு. ஸோ இது எதை சுரக்குது? மில்கஸ் சுரக்குது. ஸோ இட்ஸ் எ மாடிஃபைடு ஸ்வெட் கிளாண்ட் இன் போத் செக்ஸஸ். ஸோ மெயில்ஸுக்கும் மேமரி கிளாண்ட் இருக்கும், ஃபீமேல்ஸுக்கும் இருக்கும். பட் என்னன்னா மெயில்ஸுக்கு வந்து இது வந்து எப்போவுமே ருடிமெண்ட்ரியாக இருக்கும், பட் ஃபீமேல்ஸுக்கு வந்து ஃபங்க்ஷனலாக இருக்கும். அதனால தான் பீரியாடிக் சேஞ்சஸ் ஃபீமேல்ஸில் நடக்குது. நெக்ஸ்ட் வந்து இட்ஸ் எ பெயர் ஆஃப் கிளாண்ட். ஸோ நம்மளோட thoracic chest regionல ரெண்டு சைடும் இந்த mammary gland இருக்கும். ஸோ இந்த gland is full of tissues and ஃபேட்டும் டிஷ்யூஸாலையும் மேடாகி இருக்கு. ஸோ பிக்மெண்ட், இந்த நிப்பிளில் ஒரு பிக்மெண்டட் டார்க் பிக்மெண்டட் ஏரியா இருக்குது. ஸோ அதுதான் என்னென்னா நிப்பிள்னு சொல்கிறோம். ஸோ அதை சுற்றி
ஏரியோலா ஒரு ரவுண்ட் ஸ்ட்ரக்சர், ரவுண்டு டார்க் ஸ்ட்ரக்சர் இருக்குது, தட் இஸ் ஏரியோலா. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா செபேஷியஸ் கிளாண்ட் வந்து இதில் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால அந்த நிப்பிள் மோஸ்ட்லி வந்து நிறைய பேருக்கு நிப்பிளில் கிராக் விழும். ஸோ அந்த கிராக்கை வந்து இந்த ஏரியோலா தான் ப்ரிவென்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் ஈச் கிளாண்ட்லேயே வந்து 2 to 25 லோப்ஸ் இருக்கும். லோப்ஸ்னால் ஒன்றும் இல்லை, ஸோ ரவுண்டாக டிஷ்யூஸ் இருக்கும். ஸோ ஈச் லோப்லேயும் லொபியூல்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இந்த லொபியூல்ஸ் முடிகிற இடம் தான் என்னென்னா ஆல்வியோலை. நெக்ஸ்ட் வந்து ஆல்வியோலை செல் தான் மில்கை செக்ரேட் பண்ணும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து உங்கள் புக்கில் இருக்கிற மேமரி கிளாண்ட் ஸ்ட்ரக்சரை பார்த்துக்கோங்க. ஸோ மேமரி கிளாண்ட் இருக்குது, நிப்பிள் சென்டரில் இருக்குது. ஸோ நிப்பிளை சுற்றி டார்க் பிக்மெண்டட் ஏரியா இஸ் கால்டு ஏரியோலா. ஸோ இட் கண்டெயின் 2 to 25 லோப்ஸ். ஸோ நான் பெரிய ஒரு ஸ்ட்ரக்சர் வரைஞ்சிருக்கேன் பார்த்தீங்களா, லோபுன்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்குள்ளே தான் லொபியூல்ஸ் இருக்கும். ஸோ லொபியூல்ஸ் பக்கத்தில் அது வந்து எதை கனெக்ட் பண்ணியிருக்குன்னா ஆல்வியோலை. ஸோ இந்த ஆல்வியோலை தான் மில்கை செக்ரேட் பண்ணும். ஸோ இந்த ஆல்வியோலை எங்கே ஓப்பன் ஆகும்னா மேமரி டியூபிள்ஸ். ஸோ மேமரி டியூபிள்ஸ் ஓகே ரவுண்டாக பிக்சரில் போட்டிருக்கேன்ல, ஸோ அதுதான் வந்து என்னென்னா ஆல்வியோலை. ஸோ அது ஓப்பன் ஆகுறது அந்த கம்பு போல் இருக்குதுல்ல, ஸோ லைக் மரத்தோட கம்பு போல் இருக்குல்ல, ஸோ அதுதான் மேமரி டியூப்னு சொல்கிறோம். ஸோ இந்த மில்க் வந்து மேமரி டியூப் வழியா மேமரி டக்ட்டுக்கு வரும். ஸோ எல்லா மேமரி டக்ட்டும் சேர்ந்து ஒரு மேமரி ஆம்புலான் ஒன்று ஃபார்ம் பண்ணும். ஸோ அதுதான் என்னென்னா டார்க்காக வரைஞ்சிருக்கேன், ஆம்புலான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த ஆம்புலாயிலேருந்து நெக்ஸ்ட் வந்து லாக்டிஃபரஸ் டக்ட்டுக்கு வரும், தென் லாக்டிஃபரஸ் சைனஸ்க்கு வரும், தென் வந்து நிப்பிள் வழியாக மில்க் வந்து வெளியில் வரும். ஓகேவா? ஸோ ஆல்வியோலையிலேருந்து எப்படி மில்க் வெளியில் வருது? ஸோ இட்ஸ் த்ரூ mammary tubule, mammary duct, mammary ambula, lactiferous duct and the lactiferous sinus. ஸோ அதை அண்டர்லைன் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து திஸ் டக்ட் விச் ஓப்பன்ஸ் ஆன் த நிப்பிளில் தான் இந்த டக்ட் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். So we finished the first 5 mark question is female reproductive system. So நம்ம இனி second 5 mark question பார்க்க போகிறோம், that is menstrual cycle. So first menstrual cycle, what is menstrual cycle na? So it's a cyclic event. எப்போ தொடங்குனா from ஒரு menstrual cycle இருந்து அடுத்த menstrual cycle வர அந்த கேப்பை தான் menstrual cycle periodனு சொல்கிறோம். So it is a cyclic changes in endometrium. நம்ம 3 லேயர் பார்த்தோம் இல்லை, மயோமெட்ரியம், பெரிமெட்ரியம், எண்டோமெட்ரியம். ஸோ இன்னர் மோஸ்ட் லேயர் தான் எண்டோமெட்ரியம். ஸோ இந்த எண்டோமெட்ரியத்தில் நடக்கிற ஏதோ ஒரு சேஞ்சஸ்னால தான் இந்த சைக்கிள் வருது அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இதுதான் டெஃபினிஷன். சைக்கிள் ஆஃப் ஈவென்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் த மென்ஸ்ட்ரல் பீரியட் டில் த நெக்ஸ்ட் ஒன். ஸோ மென்ஸ்ட்ரல் சைக்கிள் இஸ் எ சைக்ளிக் சேஞ்சஸ் விச் டேக்ஸ் பிளேஸ் இன் த எண்டோமெட்ரியம். ஸோ இது வந்து 4 டைப்ஸ் இருக்குது. மென்ஸ்ட்ரல் ஃபேஸ், நெக்ஸ்ட் வந்து ஃபாலிகுலார் ஃபேஸ், ஓவுலேட்டரி ஃபேஸ் அண்ட் 4th ஒன் இஸ் லியூட்டியல் ஃபேஸ். ஃபர்ஸ்ட் மென்ஸ்ட்ரல் ஃபேஸ் வந்து 3 to 5 days இருக்கும். ஸோ இந்த ஃபேஸில் என்ன ஆகுதுன்னா ப்ளீடிங் நடக்குது. ஓகேவா? ஸோ இந்த நேரம் தான் ஃப்ளோ வந்து இருக்கும், பிளட் ப்ளீடிங் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இங்கே வந்து 2 ஹார்மோன்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ மென்ஸ்ட்ரல் சைக்கிளை ரெகுலேட் பண்ணுறதும் 2 ஹார்மோன், ப்ரொஜெஸ்டீரான், ஈஸ்ட்ரோஜன். ஸோ இந்த ப்ரொஜெஸ்டீரான் வந்து டிக்ரீஸ் ஆகுது இந்த மென்ஸ்ட்ரல் ஃபேஸ் அப்போ. ஸோ இந்த ப்ளீடிங் வந்து கண்டினியூஸாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம மென்ஸ்ட்ரல் சைக்கிள்னு சொல்லுவோம். ஸோ ஆப்சன்ஸ் ஆஃப் மென்ஸ்ட்ரல் சைக்கிள் அப்படின்னா ஸோ இட்ஸ் இண்டிகேட் ப்ரெக்னென்சி. ஓகேவா? ஸோ ப்ரெக்னென்சி அப்போது மென்ஸ்ட்ரேஷன்ஸ்லாம் இருக்காது, ப்ரெக்னென்சி, அனீமியா, நெக்ஸ்ட் வந்து ஹார்மோனல் டிஸார்டர் அப்போலாம் இருக்காது. ஸோ மென்ஸ்ட்ரல் ஃபேஸில் என்னென்னா ஸோ இட்ஸ் ஏ bleeding phase or a flow occur in this phase. It takes 3 to 5 days. Next follicular phase வந்து is also called proliferative phase னு சொல்கிறோம். ஸோ இங்கே ஏதோ ப்ரொலிஃபரேட்டிவ்னா மல்டிப்ளிகேஷன் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஏதோ ஒன்று இங்கே வந்து மல்டிப்ளை ஆகுது. ஸோ இது வந்து 5 to 13 days நடக்கும் இந்த ஃபேஸ் வந்து. ஸோ ப்ரைமரி ஃபாலிக்கிள் வந்து மெச்சூர் கிராஃபியன் ஃபாலிக்குலாக இந்த ஸ்டேஜில் தான் சேஞ்ச் ஆகுது. ஸோ அதனால் எண்டோமெட்ரியம்லாம் இருக்கிற செல்ஸ் எல்லாம் மல்டிப்ளை, ஸோ அதிகமாக இன்னும் திக்கன் ஆகுது. ஸோ இந்த ஃபேஸில் வந்து 2 ஹார்மோன் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு ஃபேஸில் 2 டிகிரீஸ் ஆகுது, இங்கே வந்து 2 ஹார்மோன் FSHனா ஃபாலிகுலர் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோனும் லியூட்டினைசிங் ஹார்மோனும் இன்க்ரீஸ் ஆகுது, ப்ளஸ் ஈஸ்ட்ரோஜன் இங்கே செக்ரீட் ஆகுது. நெக்ஸ்ட் தேர்ட் ஃபேஸ் இஸ் ஓவுலேட்டரி ஃபேஸ். ஸோ இங்கே தான் ஓவம் வந்து ரிலீஸ் ஆகும், அதனால தான் ஓவுலேட்டரி ஃபேஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து 14th day நடக்கும். ஸோ இங்கே வந்து இந்த ஃபஸ்ட்டு பார்த்தா அந்த FSHும் LH அந்த 2 ஹார்மோனும் பீக் லெவலுக்கு அதிகமாக செக்ரீட் ஆக தொடங்குது. ஸோ ஒன்ஸ் வந்து லியூட்னைசிங் ஹார்மோன் வந்து மேக்ஸிமம் செக்ரீஷனை கொடுக்கும்போது ஸோ அதை வந்து LH சர்ஜுன்னு சொல்லும். ஸோ மேக்ஸிமமாக அந்த ஹார்மோன் செக்ரேட் ஆகிறனால ஃபாலிக்குல் ரப்சர் ஆகி உள்ளே இருந்து ஓவம் ரிலீஸ்
இன்க்ரீஸ் ஆகுது. அதனால தான் இதை ஓவுலேட்டரி ஃபேஸ்ன்னு சொல்கிறோம். லாஸ்ட் ஃபேஸ் இஸ் லியூட்டியல் ஃபேஸ் ஆர் செக்ரேட்டரி ஃபேஸ். ஸோ ஏதோ ஒன்று செக்ரேட் பண்ணுது. ஸோ இங்கே என்ன ஆகுதுன்னா ஸோ கிராஃபியன் ஃபாலிக்குல் வந்து இப்போ வந்து கார்பஸ் ஸோ ஓவத்தை ரிலீஸ் பண்ணோன்னா மிச்சம் இருக்கிற கிராஃபியன் ஃபாலிக்குல்லாம் கார்பஸ் லூட்டியமாக மாறும். ஸோ கார்பஸ் லூட்டியம்னா கொஞ்சம் கூட மெச்சூர் பெருசாகுது. ஸோ இது எதை செக்ரேட் பண்ணால் ப்ரொஜெஸ்டீரானை செக்ரேட் பண்ணுது. ஸோ செக்ரேட் பண்ணி எண்டோமெட்ரியம் வந்து ஷெட் ஆகாமல் இதுதான் மெயின்டைன் பண்ணியிருக்கோம். ஸோ ஒன்ஸ் ஸ்பெர்ம் வந்துச்சுன்னா ஸோ ப்ரெக்னன்சி நடக்கும். ஸோ ஸ்பெர்ம் வராட்டா இந்த எண்டோமெட்ரியம் ப்ளீடிங்காக ஷெட் ஆக தொடங்கும். நெக்ஸ்ட் வந்து என்னென்னா ஸோ இந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிளை வந்து ஷார்ட்டாக ஒரு ஃப்ளோ சார்ட்டில் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் மென்ஸ்ட்ரல் ஃபேஸ் ஸோ ஃப்ளோ இருக்கும். ஃபாலிகுலர் ஃபேஸில் 2 ஹார்மோன் இன்க்ரீஸ் ஆகுது. ஓவுலேட்டரி ஃபேஸில் லியூட்னைசிங் ஹார்மோன் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதனால் வந்து ஓவம் ரிலீஸ் ஆகுது. லூட்டியல் ஃபேஸில் வந்து ஃபெர்டிலைசேஷன் நடந்துச்சுன்னா அதாவது ஒன்ஸ் ஸ்பெர்ம் உள்ள என்டர் ஆச்சு அப்படின்னா ஃபீட்டஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ ஃபர்டிலைசேஷன் நடக்கலைன்னா எகெயின் மென்ஸ்ட்ரல் ஃபேஸ் அதாவது நெக்ஸ்ட் கேமிட்டோஜெனிசிஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஏதாச்சும் சஜஷன்ஸ் இருந்துன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எப்போவுமே நோட்டிஃபிகேஷன் ஆனில் வைங்க. ஸோ அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஸோ we can see next video. Tata bye bye from the Biotam Notes.